ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ப்ராக்டிக்ஸ் என்ன மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இது ஷார்ட்ஸாக கூட போட்டிருந்தேன், பட் நிறைய பேத்துக்கு ரீச் ஆகல போல். ஸோ என்கிட்ட சேம் டவுட்டே கேட்டுட்ருக்கீங்க. எப்படி வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேட்குறீங்க. நான் வந்து இந்த மாதிரி ஓனாக செஞ்சு தான் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ்க்கும் சரி, பிரைடலுக்கும் சரி, நான் இந்த மாதிரி ஆர்கானிக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 30 கிராம் எண்ணெய் போட்டு எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 to 4 அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி மேக் பண்ண போகிறேன் கோன்ஸை. அதனால் ஒரு 30 கிராம்ஸ் எண்ணெய் போட்டு எடுத்திருக்கேன். அண்ட் வந்து இதுக்கு ஒரு 10 கிராம் சுகர் ஆட் பண்ணிடுறேன். சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். எந்தவித பபிள்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வாட்டர் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு வரணும். ஒரேடியாக ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வரணும். பிளெண்ட் பண்ணி அதில் இருக்க பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 4 to 8 hours வந்து டை ரிலீஸ்க்காக நம்ம மூடி வைக்கணும். இது வந்து ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடணும். இதுக்குள்ளே எந்த விதமான காற்றும் போகக்கூடாது. நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நிறைய பேர் நம்ம கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நான் இதுக்காக தான் ஒரு லைவ் வந்து லைவில் கூட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்கேன். அந்த லைவ் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்கிட்ட இன்ஸ்டாலையும் கேளுங்க, நம்ம யூடியூப் வீடியோஸ்லையும் கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கோன் செய்கிறதுக்கு அந்த ரோலிங் ஷீட் தான் வேணும். இதுக்கு வந்து நான் ஷெலோ ஷீட் எடுத்திருக்கேன். ஷெலோ ஷீட்டை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி பின்னும் அவைலபிளாக இருக்குது. அந்த பின்னை வந்து ஓரத்தில் வச்சு 2 இன்ச்சு வச்சு அதை வந்து இந்த மாதிரி ஐஸ் இது மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் ரோல் பண்ணுறேன் பாருங்களா, சேம் அதே மாதிரி தான் நீங்களும் ரோல் பண்ணிட்டு வரணும். டைட்டாக கொஞ்சம் அந்த இடத்துக்கிட்ட டிப்புக்கிட்ட கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணணும். அந்த பின் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், லூஸாக இருக்காத மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செலோ டேப்பை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு அந்த எண்டில் வச்சு அதுக்கப்புறமேட்டா கையை வச்சு இப்போ நான் செய்கிற மாதிரியே சுற்றிட்டு வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்படி தான் பார்த்திங்கன்னா எல்லா இதையும் செஞ்சுட்டு வரணும். சேம் நான் இன்னொரு இது இதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் ஒரு 2 இன்ச்சு கேப்பில் பின்னை வச்சு அதை ரோல் பண்ணிட்டு வர போகிறோம். நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு கிளாஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் வீடியோ வந்துடும். நீங்கள் நிறைய பேர் 2 வீடியோ போடுங்க வீக்லி அப்படின்னு சொல்கிறீங்க. நான் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன். அப்படி வீக்லி 2 வீடியோ போடுறோம்னா செவ்வாய்க்கிழமை எப்பொழுதும் ஒரு வீடியோ கம்பல்சரி வந்துடும். இன்னொரு வீடியோ போடுறோம்னா வியாழக்கிழமை ஈவினிங் கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி வீக்லி 2 வைஸ் வீடியோஸ்னால் செவ்வாய் வியாழன் வரும். வீக்லி 1 வீடியோனா செவ்வாய்க்கிழமை வரும். லாஸ்ட்டு வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம லைவ் வந்திருந்தோம். அதில் வந்து நிறைய பேருக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டி லைவ் வரலாமான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி லைவ் வந்தேன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு லைவ் வரணுமான்றதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 to 8 hours வந்து டை ரிலீஸ்க்காக விட்டுருந்தேன்ல, அந்த இதை எடுத்துடுறேன். நான் அதை திறந்து பார்க்கல இடையில. இப்போ திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து டார்க் க்ரீனாகவும் அடியில் பார்த்திங்கன்னா லைட் க்ரீனாகவும் இருக்கும். இப்படி ஆயிருந்துச்சுனாவே நம்ம டை ரிலீஸ் ஆகி மேலே எப்படி பிளாக் கலரில் நிற்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ நல்லா இது டை ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்க்குறோம். வாட்டர் சேர்த்து இதை வந்து நம்ம கையில் போடுறதுக்கான மெகந்தி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரோம். சேம் நம்ம எப்படி முன்னே பிளெண்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் இதையும் பிளெண்ட் பண்ணிட்டு வர போகிறோம். ஆனால் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து ஹென்னா வந்து இந்த மாதிரி மேக் பண்ணுறப்போ வாட்டர் வந்து நம்ம நிறைய ஊற்றிடக்கூடாது. இதுக்கான ஒரு இதுவும் அளவும் இருக்குது. நான் அளவு அதெல்லாம் தனியாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிட்டு வரோம். இப்போ கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்பேச்சுலால் எடுத்து கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி இப்போ கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறேன் பார்த்திங்களா, இதே மாதிரி தான் சேம் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எல்லாமே நான் கரெக்டாக பிளெண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு பைப்பிங் பேக் எடுக்கிறேன். பைப்பிங் பேக்னு சொல்லுவாங்க, கேரட் ஷீட்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து இது கேக் செய்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அதுதான். அதை வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே அல்லது நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பெருசாக பவுல் மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ அதில் எல்லாத்துலேயும் நம்ம மெஹந்தியை வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், மெஹந்தி வந்து இத்தனைக்கும் நான் வந்து பிரைடல் மெஹந்தி செய்யலை. நம்ம என்ன பவுடர் கரெக்டாக வாங்கியிருந்தோம்னா நம்ம கையை பார்த்திங்களா எப்படி செவந்திருக்கு, அது வந்து நல்லா செவக்கிறதுலே தெரிஞ்சிடும். நம்ம என்ன பவுடர் நல்லா வாங்கியிருந்தோம்னா அதை தான் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன வந்து அதில் எல்லாத்தையும் மாற்றிருப்போம்ல, அது எல்லாத்தையும் கரெக்டாக இப்படி இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து சுற்றணும். இப்போ சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ண போகிறோம். இப்போ நான் செய்கிற மாதிரி சேம் நீங்களும் ரப்பர் பேண்ட் போட்டு டைப் பண்ணிடணும். கீழே வந்து அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் கேப் இருக்கும்.
அந்த கட் பண்ணுற எடுத்துகிட்டு அதை நம்ம கட் பண்ணணும். அதுக்காக ஃபுல்லாக மெஹந்தியை கீழே தள்ளிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணுறது கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் இது பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதில் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் இது மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த இதை எடுத்து இதில் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டு வர போகிறோம். இந்த பைப்பிங் பேக்கு எல்லாமே வந்து கடையிலையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் இதே மாதிரி சேம் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். எனக்கு வந்து ஒரு 5 மெஹந்தி வந்துச்சு. 30 கிராம்ஸ் என்ன நான் யூஸ் பண்ணதுக்கு ஒரு 5 கோன் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. நீங்கள் 4 வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து இது வந்து மெஷர்மெண்ட் பண்ணி போடல. அதாவது மெஹந்தி செஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அது மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்றத நான் பண்ணலை. கோன் செஞ்சதுக்கப்புறமேட்டா அது செஞ்சு வேணால் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக டீட்டெயிலாக. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஒரு ஷெல்லோ டேப் எடுத்து இந்த ரவுண்ட் ஷேப் மேலே இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி நான் இப்போ ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஒட்டி பின்னாடி அந்த பேக்கில் இருக்கிறதோட ஒட்டிடுறோம். 2 மடி மடிச்சுட்டு சைடு 2 சைடு இருக்கிறதையும் 2 மடி மடிச்சிடணும். கீழே வந்து நம்ம பின்னு வந்து இந்த மாதிரி அவுந்துட்டு உழுவக்கூடாது. டைட்டாக இருக்கணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம டைட்டாக 2 மடி மடிச்சுட்டு சைடில் 2 மடி மடிச்சுட்டு அப்படியே திரும்பி ஒரு மடி மடித்து அந்த தம் ஃபிங்கரால் அதை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு செல்லோ டேப் எடுத்து பின்னாடி இருந்து முன்னாடி ஒட்டிட்டு வரணும். இப்போ நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், சேம் இதே மாதிரி தான் ஒட்டிட்டு வரணும். அப்புறம் சைடில் 2த்துலேயும் நம்ம தம் ஃபிங்கரால் அமுக்கி விட்டு இதே மாதிரி ஒட்டணும். நான் ஒரு சைடு இப்போ ஒட்டியிருக்கேன்னா இன்னொரு சைடு அடுத்து ஒட்டுவேன் பாருங்கள். இப்போ வந்து தம் ஃபிங்கரால் சேம் நம்ம எல்லாமே தம் ஃபிங்கரை வச்சு டைட்டாக தான் இது பண்ணணும். இப்படி நம்ம ஒட்டுறப்பே அந்த மெஹந்திக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும். இது பத்தலைன்னா இப்போ நம்ம சுற்றி இந்த மாதிரி அது பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒட்டிக்கலாம். இது வேணும்னா ஒட்டலாம், வேணான்னா ஒட்ட தேவையில்லை. இப்போ நம்ம அங்கே டைட்டாக பண்ண கீழே வந்து மெஹந்தி வர ஆரம்பிக்கும். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தொடச்சிக்கலாம். ரொம்பவும் வரக்கூடாது, ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி தான் நான் அடுத்தடுத்து பண்ணிட்டு வரேன் பாருங்கள். நான் இன்னொரு பீஸ் அதுக்காக தான் உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் பண்ணிட்டு வரணும். ஆர்கானிக் எண்ணெய் வந்து மோஸ்ட்லி நம்ம பிரைட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். எதுக்காகனா ஸ்ட்ரெயின்ஸ்க்காக தான். நிறைய பேர் ஆர்கானிக் எண்ணாக்கும் நம்ம கடையில் விற்கிற எண்ணாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக அது நான் ஒரு வீடியோ போடுறேன், என்னென்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி. முக்கியமான டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் தான் இருக்கும். ஸ்ட்ரெயின்ஸு அதுவும் இல்லாமல் அது வந்து கெமிக்கல் இருக்கும். நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணுறோம், இதில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ண மாட்டோம். இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிட்டு வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணல, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னா, நான் கிளாஸ் பற்றின அப்டேட் ஏதாச்சும் கொடுக்கறதுனால நான் வந்து யூடியூப்பில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் தான் நான் கொடுப்பேனே. அதுதான் என்னால் டக்குன்னு அப்டேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இன்ஸ்டாவில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் நம்ம இன்ஸ்டாவை இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா கீழே நம்ம இன்ஸ்டா லிங்க் கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டா நேம் பார்த்திங்கன்னா ட்ரிச்சி மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுன்னு இருக்கும். அதையும் அதில் வேணாலும் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நான் எல்லா மெஹந்தியும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே செஞ்சுட்டு வந்துடுறேன். செஞ்சு முடிச்சோடனே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நான் ஒரு 5 கோன்ஸ் வந்து எனக்கு நான் செய்ய முடிஞ்சிச்சு. அடுத்து இதோட கன்சிஸ்டன்சி ஃப்ளோ செக் பண்ணுறோம். கன்சிஸ்டன்சி செக் பண்ணி தான் நம்ம இதில் ஃபில் பண்ணிப்போம். அப்போ ஃப்ளோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம். அதுக்காக நான் சும்மா ஒரு நார்மலாக ஒரு மெஹந்தி டிசைன் எப்பொழுதும் போடுற மாதிரி குட்டி குட்டி லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுட்ருக்கேன், குட்டி குட்டி ஹம்ஸு. இதே மாதிரி நீங்களும் பிரைடுக்காக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்ஸ் என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும். அதே மாதிரியே ஸ்டெயின்ஸும் செக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.